காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோயின் சிவிஜன். இன்று 19ஆம் தேதி 10ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்தி. பேராவூர் சந்திவழியில் மின்னல் தாக்கி மீனவர்கள் 2 பலி. அவன்கார்டு நிறுவனத்தின் 4 ஆயுத கொள்கலன்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. களஞ்சியப்படுத்தப்பட்ட நெட் தொகை நிறைவடைந்ததும் மாத்தளை விமான நிலையத்தின் களஞ்சிய சாலைகளை மீள கையளிக்க நடவடிக்கை. யாழ் முழங்காவில் பகுதியில் 25 கிலோகிராம் கஞ்சாவுடன் 2 கைது. தொடர்வது விரிவான செய்திகள். பேராவூர் சந்திவழி களப்பு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை வேளையிலே குறித்த நபர்கள் இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் கூறினர். சந்திவழி கிளிவெட்டி பிரதேசத்தில் வசிக்கும் 27 மற்றும் 37 வயதான 2 நபர்களை உயிரிழந்துள்ளனர். இந்த 2 உயிரிழப்புடன் இந்த வருடத்தில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. காலி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவன்கார்டு கப்பலின் ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட 4 கொள்கலன்களுக்கு சீல் வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது கடற்படையினர் மற்றும் காலி துறைமுக போலீசார் இணைந்து குறித்த கப்பலுக்கு பாதுகாப்பு அளித்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யுவன் குணசேகர குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் குற்ற விசாரணை பிரிவினர் அவன்கார்டு ஆயுத கப்பலில் தமது சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். காலி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடனேயே குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவன்கார்டு ஆயுத கப்பல் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல் அகற்றப்பட்டதன் பின்னர் மத்தளை விமான நிலையத்தின் களஞ்சிய சாலை மீண்டும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. தற்காலிகமாகவே களஞ்சிய சாலை பெறப்பட்டதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம்பி திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னரே விமான நிலைய களஞ்சிய சாலையில் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையில் சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே எங்கு நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார். களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல் விரைவில் அங்கிருந்து அகற்றப்பட்டதும் களஞ்சிய சாலை மீண்டும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை விமான நிலையத்திலிருந்து நெல்லை அகற்றுமாறு நெல் களஞ்சியப்படுத்தல் சபைக்கு அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் போக்குவரத்து சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலதி சில்வா மேலும் சுட்டிக்காட்டினார். தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, ஹம்பாந்தோட்டை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களில் பெய்து வரும் கடும் மழை காரணமாகவே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மண் சரிவு ஆய்வு மற்றும் அபாய முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார கூறினார். தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்மேடு மற்றும் கற்பாறை சரிந்து விடுதல் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கடும் மழையினால் நெல்வலாக அங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடுவிலை கூறினார். நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிரும் கூறியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாடு முழுவதிலும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஆனால் இன்று மழை சற்று குறைவடைந்து காணப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டருடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள்
அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கிழக்கு கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு கரையோரத்துக்கு அப்பால் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு தெற்கு கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் அல்லது மாறுபட்ட திசையில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் கம்பஹாவில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. 15வது நாளாகவும் இன்றைய தினம் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற துணைப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மகத்தான மற்றொரு பணியான விழிப்பூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் கம்பஹா மாவட்டத்தில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக காலை 9 மணி அளவில் கம்பஹா ரயில்வே நிலையத்துக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்வுகளினை தொடர்ந்து மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட உள்ளதோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1929 என்ற இலங்கை சிறுவர் தொலைபேசி இலக்கத்தின் சேவை தொடர்பிலும் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கம்பஹாவால் அனைத்து சொந்தங்களுக்கும் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மகத்தான சமூக பணியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பினையும் ஆற்றுமாறு இந்த வேலையில் கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கம்பஹாவில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. யாழ்ப்பாணம் முழங்காவில் பகுதியில் கேரள கஞ்சா ஒரு தொகையுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 கிலோகிராமும் 235 கிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் முழங்காவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி பிரதேசத்தில் யானை தாக்கியதில் 52 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இரத்தினபுரி கொடகவெல்லம் மல்வத்த பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் காலை உணவு எடுத்து சென்ற சந்தர்ப்பத்தில் யானைக்கு ஆத்திரமூட்டும் வகையில் செயற்பட்டமையினால் யானை தாக்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். யானையின் தாக்குதலுக்குள்ளான நபர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் கொடகவெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். மழையுடனான வானிலையினால் கொழும்பில் டெங்கு அபாய பகுதிகள் 3 அடையாளம் கண்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை சுட்டிக்காட்டுகின்றது. பொரளை, கருவாத்தோட்டம் மற்றும் தெமட்டகொட ஆகிய பிரதேசங்களையே அவ்வாறு டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் கண்டுள்ளதாக பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி குறிப்பிட்டார். குறித்த பகுதிகளிலேயே அதிக அளவில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பொரளை, கருவாத்தோட்டம் மற்றும் தெமட்டகொட ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வேலைத்தளங்களில் டெங்கு நுழம்பு பெருகும் வகையிலான சூழல் காணப்படுவதாகவும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக ருவன் விஜயமுடி சுட்டிக்காட்டினார். அத்துடன் இன்றிலிருந்து கொழும்பு நகரம் முழுவதும் விசேட சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் கொழும்பு பிரதம வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் கடந்த 10 மாதங்களுக்குள் டெங்கு நோயாளர்கள் என சந்தேகிக்கப்படும் 21,607 பேர் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. குறித்த நோயாளர்களுள் 51.02 வீதமானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாதத்தின் 4வது வாரத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக காய்ச்சல் காணப்படுமாயின் கட்டாயம் வைத்தியரிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது.